பாகிஸ்தானுக்குள் சென்ற ஹரோப் ட்ரோனை இடைமறித்து அழைக்க முயன்ற ராணுவத்தின் முயற்சி தோல்வியில் முடிந்திருக்கிறது. ஹரோப் ட்ரோன் தென்பட்டதும் பாகிஸ்தான் ராணுவம் சிறிய ரக பீரங்கியை வைத்து சுட்டு வீழ்த்த முயற்சி மேற்கொண்டது. பாகிஸ்தான் ராணுவம் சிறிய ரக பீரங்கி மூலம் சுட்டும் ஹரோப் ட்ரோனை வீழ்த்த முடியவில்லை. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். நீங்கள் தொடரலாம். அரப் வகை ட்ரோன்கள் பாகிஸ்தான் நகருக்குள்ளாக விழுந்து வெடிக்கக்கூடிய அந்த காட்சிகள் பார்த்திருந்தோம். அதனுடைய விடிந்து வெடிக்கக்கூடிய அந்த சத்தங்களையும் கேட்டிருந்தோம். இந்த ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி விட்டோம் என்று பாகிஸ்தான் அரசு கிளைம் செய்திருந்தார்கள். தாங்கள் அந்த 12 ட்ரோன்கள்ல சில ட்ரோன்கள் மட்டுமே அதனுடைய இலக்கை அடைந்து விழுந்து விடுவதாகவும் மற்றவை நாங்கள் தாக்கி விட்டோம் என்றும் சொல்லியிருந்தார்கள். ஆனால் அந்த போன்ற காட்சிகள் எதுவும் கிடைக்கவில்லை. அவர்கள் வெறும் சுட்டு வீழ்த்தக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டது மட்டுமே காட்சியாக கிடைத்திருக்கிறது. சிறிய ரக பீரங்கி மூலமாக பறந்து வரக்கூடிய இந்த ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துவதற்காக பீரங்கிகள் வானோக்கி சுடுகின்றன. ஆனால் அந்த சுட்டு வீழ்த்தியதில் எந்த இடத்திலும் ட்ரோன்கள் சுட்டு வீழ்ந்து மாதிரி விழவில்லை. அவை மாறாக தன் இலக்கை அடைந்து தன் பணியை செய்து முடிப்பது போலவே அந்த ட்ரோன்கள் வேகமாக மண்ணில் இறங்கி விழுந்து டமால் என்று வெடிக்கக்கூடிய அந்த சத்தங்கள் எல்லாம் கேட்டிருந்தது. அந்த அளவுக்கு தன் இலக்கை நோக்கி அடையக்கூடிய அளவில் அந்த ட்ரோன்கள் மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் கிடைத்திருக்கின்றன. ஆனால் பாகிஸ்தான் அரசு 12 இடங்கள்ல இந்த ட்ரோன்கள் வந்திருந்ததாகவும் 9 நகரங்களில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான ராணுவ தளவாடங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் இந்த ட்ரோன்கள் மூலமாக தாக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனெனில் பீரங்கிகளை எல்லை ஓரமாக தான் வைத்திருக்க முடியும். இந்த இரு நாடுகளுக்கிடையே இந்த பதட்டம் இருக்கக்கூடிய சூழலில் அவர்கள் ராணுவ கட்டமைப்போடு தயாராக இருந்தாலும் கூட இந்த ஹரோப் வகை ட்ரோன்கள் என்பது 200 கிலோமீட்டர் தொலைவுக்கு செல்லக்கூடியவை, 6 மணி நேரம் பயணிக்கக்கூடியவை, மணிக்கு 400 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலாக பயணிக்கக்கூடிய திறன் கொண்டதுதான் இந்த ஹரோப் வகை ட்ரோன்கள். இந்த ட்ரோன்கள் செல்லக்கூடிய இடங்களை 400 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியதால் எளிதில் இதை கண்டு சுட முடியும் என்ற வாய்ப்பு இருந்தாலும் கூட இது ஒரு ஆளில்லா விமானம் போல சென்று எளிதாக இலக்கை அடைந்து தாக்கக்கூடிய ஒரு வகை ட்ரோன்கள். இதையும் சுட்டு வீழ்த்த முடியாத அளவுக்கு தான் பாகிஸ்தானுடைய இந்த சிறிய ரக பீரங்கிகள் செயல்பட்டு இருக்கக்கூடியதும் காட்சிகளில் பதிவாகி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.